பிறந்த நாள் வாழ்த்துக்கள் படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நல்ல கான்செப்ட் அது. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத பத்தியும் மனுஷங்க எப்படி வந்து நேசிச்சு வாழணும் வாழ்க்கைய, அது எவ்வளவு சாதாரணமானது இல்லை இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காரு ராஜு சந்திரா சார் டைரக்டர். அண்ட் அப்புக்குட்டி சாரோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம், நேச்சுரலா இருந்தது, சொல்லவே வேணாம். ஆப்வியஸ்லி அவர் வந்து நேஷனல் அவார்ட் வின்னர். அவரு தொப்பியம்மா கேரக்டர் வந்து ஸ்ரீஜாமா பண்ணியிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டப்பிங் யூனியன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு படம். மொத்தத்தில் எல்லாரும் வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். சூப்பராக இருக்கு. தங்கன்னு சொல்லி கேரக்டர் நடிச்சிருக்காங்க அசிந்தா, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கேரக்டர், அவங்க நல்லா பிடிச்சிருக்கு. அதை நிஜமாகவும் அவங்க அப்பு சார் நடிகர் வந்து வந்து துட்டு கேட்கும்போது நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது. சாரு நம்ம நல்லா நடிச்சிருக்காரு. அம்மா வந்து சாமியார் அம்மா வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் குடிப்பழக்கம், அந்த குடி நிறுத்தி வாழ்ந்தால் நல்லா வாழுங்க. அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை தீரும், அதுலேயே பாதி பிரச்சனை தீரும். அதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அவர் செத்து பொழைச்சி வர்றது இனி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அவர் வாழ போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா படம் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் முன்னாடியே பண்ண வேண்டிய படம் இது, ஆனால் எனக்கு டேட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, நான் பண்ண முடியல. அண்ட் ஹீரோவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, என்னோட அம்மா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், ஸ்ரீஜா ரவி. அண்ட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பயங்கரமான ரோல். ஸோ ஆக்சுவலி நான் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் அந்த கெட்டப்பில் அம்மாவை பார்த்துப்போ. அண்ட் இதை வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி பார்க்கணும். இன்னைக்கு ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கணும். ஆமாம், இந்த படத்தில் ஆக்சுவலி ஸ்டார் காஸ்ட் இல்லை, அது உண்மைதான். ரெண்டுமே பெரிய படம், வேற ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸுமே எல்லாமே பெரிய படங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து சின்ன படம்னு சொல்லலாம், பட் இட் ஹேஸ் அ வெரி பிக் ஹார்ட் ஃபார் இட். லைக் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அந்த படத்தில். இது வந்து ஸ்டார் காஸ்ட் இல்லைனாலும் இது வந்து ஒரு குறைச்சலான படம் கிடையாது. பிகாஸ் நிறையவே அதில் வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்க கிட்டேயும் சொல்லணும். ஐ திங்க் திஸ் ஃபில்ம் நீட்ஸ் அ குட் ஆடியன்ஸ். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து ஒரு மனிதனுக்கான மறுபிறவியை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மனித வாழ்க்கையில் வந்து இறப்பு மட்டும் ஒரே பிறப்பு கிடையாது. இப்போ வாழ்க்கையில் வாழும்போது ஒரு மறுபிறப்பு இருக்குது. அதை ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அப்புக்குட்டி ஆக்டர் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பாராட்டியே ஆகணும். அவரோட நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, மியூசிக் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க படத்தில். இந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. ஜிகேவி மியூசிக் டைரக்டர், அவருக்கு வந்து இவர் நல்ல ஒரு மியூசிக் நிறைய படத்துக்கு பண்ணணும். இந்த படம் வந்து மியூசிக் லெவலில் ரொம்ப நல்லா பேசப்படும் படமாக இருக்கும். அண்டு படத்தில் வந்து அழகின்ற ஒரு கேரக்டர், அதாவது அவங்க தான் ஹீரோயின். ஸோ ஒரு அழகியோட வாழ்க்கையை வந்து எவ்வளோ அழகாக காட்டணுமோ அதை காட்டிட்டாங்க. ஒரு குடி வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கை, ஒரு அழகியை கூட வந்து ஒரு பேரழகியை கூட எப்படி வந்து பாதிக்கும்ன்றதை வந்து இந்த படம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நீங்களே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எமோஷனல்ன்ட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ பார்க்குறவங்க நீங்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதாவது கேளுங்க. இப்போ படமே மெசேஜ் தான் ப்ரோ, படமே மெசேஜ் தான். செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு மெசேஜ், லாஸ்ட் ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா மெசேஜ். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா எமோஷன்லேயே இருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்களே, எல்லாம் பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு பிரதர். கூத்து சாங்கு, அப்புறம் லவ் மாண்டேஜ், எல்லாமே சாங்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படத்தில். ஸோ ரோல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில்.
இல்லை நடித்த எல்லாரும் நல்லா நடிச்சிருக்குங்க. இல்லை அப்புக்குட்டி சார், ஸ்ரீஜா ரவி மேம் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்குங்க. படத்தோட சக்ஸஸுக்கு என்னோட எல்லா வித விஷஸ். தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதில் ஊத்த ஒரு சாங் இருந்தது, எல்லாம் சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. மெசேஜ் ரொம்ப சோஷியல் மெசேஜ், சூப்பராக ஒரு மெசேஜ் வந்திருக்கு படத்தில். அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.